பெரிய உலக அழகின்னு நெனப்பு. காதலிச்ச நபரோட அந்த உறுப்புக்கு வேட்டு வச்ச சீரியல் நடிகை. தொலைக்காட்சி தொகுப்பாளரா ஊடக பணிய ஆரம்பிச்ச நடிகை ஃபரீனா அசாத், விஜய் டிவி, சன் டிவி, ஜீ தமிழ், ராஜ் டிவி மாதிரியான தொலைக்காட்சிகள்ல பணியாற்றின அனுபவம் கொண்டவங்க. கிச்சன் கலாட்டா, அஞ்சரை பெட்டி, கோலிவுட் அன்கட் அப்புறம் ஷோரீல் மாதிரியான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல தோன்றினதன் மூலமா ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. சின்ன திரையில நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் சன் டிவில ஒளிபரப்பான அழகு அப்படிங்கிற சீரியல்ல அறிமுகமானாங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா ரொம்ப பெரிய புகழ் பெற்றாங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா கலந்துகிட்ட அவங்க, தனியார் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது, சமூக வலைதளங்கள்ல போட்டோ ஷூட் நடத்துறது அப்படின்னு எப்பவுமே பிஸியாவே இருக்காங்க. சமீபத்திய பேட்டி ஒண்ணுல நடிகை ஃபரீனா பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்கள் கிட்ட பரபரப்பா பேசப்படுது. தனக்கு லவ் டார்ச்சர் செஞ்ச அந்த நபருக்கு அவங்க கொடுத்த பதில் தான் அதுக்கு காரணம். ஃபரீனா கிட்ட ஒருத்தர் தன்னை காதலிக்குமாறு தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர தவிர்க்க ஃபரீனா தன்னோட வீட்டுல முஸ்லீம் பையனா இருந்தா மட்டும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த நபர் மருத்துவமனைக்கு போய் சுன்னத் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஃபரீனா கிட்ட வந்து தன்னை காதலிக்கும்படி சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவும் மறுத்துட்டதா சொல்லியிருக்காங்க ஃபரீனா. இந்த சம்பவத்த மறக்க முடியாத நிகழ்வா குறிப்பிட்ட ஃபரீனாவோட பேச்ச கேட்ட ரசிகர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. உங்களுக்கு அந்த பையன புடிக்கல அப்படின்னா முதல்லயே மறுப்பு சொல்லியிருக்கலாம். இல்லனா அவர் மேல புகார் கொடுத்திருக்கலாம். அவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமா நீங்க எதையோ பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த நபர் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கணும். ஆனா அந்த நபர் அப்படி செஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க மறுப்பு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய உலக அழகின்னு நெனப்பா அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. நடிகை ரம்யா கிருஷ்ணன் சமீபத்துல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டு படப்பிடிப்பு தளத்துல தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவம் ஒண்ணு பகிர்ந்திருக்காங்க. 80s 90ஸ்கள்ல படப்பிடிப்பு தளங்கள்ல நடிகைகள் சந்திச்ச இன்னல்களை அவங்க விவரிச்சிருக்காங்க. அவங்க பேசும்போது இப்போ படப்பிடிப்பு தளங்கள்ல கேரவன் வசதி இருக்கு, அதுல எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா 80s 90ஸ்ல கேரவன் அப்படிங்கிற ஒண்ணே கிடையாது. ஷூட்டிங் போகக்கூடிய ஊர்கள்ல நாம தங்குறதுக்கு ஹோட்டல் இல்லைன்னா வீடு தான் நமக்கு கிடைக்கும். சில நேரம் நாம தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்பவுமே தூரத்துல படப்பிடிப்பு நடத்த வேண்டியிருக்கும். அப்படியான நேரங்கள்ல உடை மாற்றுவதிலிருந்து இயற்கை உபாதை கழிக்கிறது வரைக்கும் நடிகைகளுக்கு ஒரு மோசமான கட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகைகளோட நிலை பத்தி அவங்க பேசும்போது, நடிகர்கள் பொதுவெளியில சட்டையை கழட்டி மாத்த முடியும். அவங்களுக்கு இயற்கை உபாதை கழிக்கிறது அப்படிங்கிறது பெரிய சங்கடமான விஷயமா இருக்காது. கஷ்டம்தான். ஆனாலும் பொண்ணுங்க அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமா எந்த பிரச்சனையும் இல்ல. தனக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தடவ படப்பிடிப்பு தளத்திற்காக காட்டுப்பகுதி ஒண்ணுக்கு எங்கள ஷூட்டிங் கூட்டிட்டு போனாங்க. ஒரு பாடல் காட்சி படமாக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த இடத்துல நானும் கலா மாஸ்டரும் இருந்தோம். அங்க சாப்பிட்ட உணவு, அப்புறம் அதிகபட்சமான வெயில் காரணமா எனக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. சுற்றிலும் எப்படி பார்த்தாலும் 100 ஆண்கள் இருப்பாங்க. பாத்ரூம் கூட கிடையாது. குறைஞ்சபட்சம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் தாண்டி போனா தான் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி இருக்கும். ஏன்னா, ஷூட்டிங் நடக்கிறதால சுத்திலும் ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்றது அப்டின்னே தெரியல. அந்த நேரத்துல கலா மாஸ்டருக்கும் லூஸ் மோஷன் வந்துருச்சு. என்ன பண்றது அப்டின்னு தெரியாம காட்டு பகுதிக்குள்ள நானும் கலா மாஸ்டரும் ஓடுனோம். கிட்டத்தட்ட ஒரு 500, 700 மீட்டர் ஓடியிருப்போம். எங்க திரும்பினாலும் ஆட்கள் இருக்காங்க. ஒரே கொடுமையா இருந்துச்சு. என்ன பண்றது அப்டின்னு தெரியாம ஒரு இடத்த கண்டுபிடிச்சு, எங்களோட பிரச்சனைய சரி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன்.